இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பீட்டா விஷ எப்படி ரொம்ப ஆக்டிவாக மாற்றலாம். அதாவது உங்கள் பீட்டா விஷ வந்து ரொம்ப லேசியாக ஒரு டேங்க் கீழ போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ ஒரு பீட்டா விஷ எப்படி நல்லா ஆக்டிவாக மாற்றலான்றத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பீட்டா விஷ வந்து லேசியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு மெயினான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டா விஷக்கு வந்து சிக்னஸ் இருக்கும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டா விஷுக்கு ஏதாவது நோய் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்கான்னு ஃபஸ்ட்டு உங்கள் பீட்டா விஷுக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா விஷோட உடம்புல ஒயிட் கலர் டாட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா, அதோட ரெக்கைய வந்து அது ரொம்ப ரொம்ப சுருக்கி ஒட்டி ஒட்டி வச்சுருக்கும். இந்த மாதிரி வச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பீட்டா விஷுக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் இருக்குது. இல்ல அந்த பீட்டா விஷோட ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத இதை வந்து டினோட் பண்ணுறது. இதை வந்து நம்ம அந்த ஹெல்த்தை வந்து சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட்டா விஷ் வந்து ஆக்டிவ் ஆகிடும். அதை வந்து எப்படி க்யூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பீட்டா விஷுக்கு வர மேக்ஸிமம் பிரச்சனையை ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயத்த வந்து வச்சு செஞ்சு நம்ம வந்து அதோட இன்ஃபெக்ஷனை போக்கிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டா விஷ டேங்க்கு கழுவும் போது கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் பீட்டா விஷ அந்த டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் அந்த டேங்க்கில் அந்த லைட்டாக சால்ட் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணாலே மேக்ஸிமம் இந்த பீட்டா விஷுக்கு வர காமனான ஒரு நோயில க்யூர் பண்ணிடலாம். அப்படியே உங்களால் அந்த மெத்தடை வந்து ஆட் பண்ணி உங்கள் பீட்டா விஷ க்யூர் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கிளியராக கமெண்ட் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் டிசீஸை வந்து நீங்கள் ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்னது வந்து மேக்ஸிமம் எல்லா ஒரு காமன் டிசீஸ்க்கு பொருந்தும். அதை தவிர 2, 3 டிசீசஸ் இருக்குது. அது வந்து பீட்டா விஷுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி உங்களால் க்யூர் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக வேறு வேறு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம டிசீஸ்னால லேசியாக இருக்க பீட்டாஸை வந்து பார்த்தாச்சு. அதை எப்படி க்யூர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்த ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டா விஷ இன்னொரு பீட்டா விஷ பார்க்குற மாதிரி பக்கத்துலேயே இருக்கும். இப்படி இருக்கனால என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா விஷ வந்து அந்த பீட்டா விஷ பார்த்துட்டே இருக்கனால, இது வந்து கோவப்பட்டு ஃப்ளேர் பண்ணி அந்த பீட்டாவை வந்து அதை கோவப்படும். அந்த மாதிரி கோவப்பட்டே இருக்கனால, இந்த பீட்டா விஷ் போக போக டயர்ட் ஆயிடும். இந்த மாதிரி ஃப்ளேர் பண்ணி இந்த பீட்டா விஷும் சரி, அந்த பீட்டா விஷும் சரி நல்லாவே டயர்ட் ஆயிடும். அதனாலேயே இந்த பீட்டா விஷ் வந்து கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் லேசியாக இருக்கும். அதனால நீங்கள் இது வந்து எப்படி க்யூர் பண்ணாலும் ரொம்ப ஈஸி தான். அது என்னென்னா, நீங்கள் 2 பீட்டா விஷையும் பார்க்காத மாதிரி அப்படி இல்லைன்னா, நடுவில் ஒரு ஷீட்டை வச்சுட்டிங்கன்னா போதும். 2 பீட்டா விஷுக்கும் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அதனால் இந்த பீட்டா விஷ் வந்து மேக்ஸிமம் இதோட ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு டயர்டாகி லேசியாக ஃபீல் பண்ணாது. இது 2 காரணத்த தவிர 3வதா ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அது வந்து ரேர் கேஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டா விஷுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெரியாத்தனமா கழுவும்போது எங்கேயாவது கீழே விழுந்துருக்கலாம். அந்த கீழே விழுகும்போது எடுக்கும்போது லைட்டாக ஏதாவது அடிபட்டுருக்கலாம். அந்த மாதிரி அடிபட்டிருந்தா அந்த பீட்டா விஷ் வந்து காமனாகவே கொஞ்சம் லேசியாக தான் ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி கேஸஸில் வந்து நீங்கள் நல்லா பீட்டா விஷ நல்லா மானிட்டர் பண்ணணும். அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா விஷுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டுருக்கும். அதனால வந்து இந்த பீட்டா விஷ் வந்து லேசியாக ஃபீல் பண்ணும். இது வந்து மேக்ஸிமம் அந்த அடிபட்டது வந்து க்யூர் ஆகும்போது இந்த பீட்டா விஷ் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக நல்லா ஆக்டிவ் ஆகிடும். இதுதான் மெயினான ரீசன் ஒரு பீட்டா விஷ் வந்து லேசியாக ஃபீல் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு உங்களுக்கு தோணுனாலோ, கீழே இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.